அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய அறிவிப்பை பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, சிலிண்டர் விலையில மாற்றமா, குறிப்பாக சிலிண்டர் தற்போது டிலே ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு 3 முக்கியமான தகவலை நான் எடுத்து வந்து சொல்ல வந்திருக்கேன். ஸோ இது போன்ற குறிப்பாக சிலிண்டர் மற்றும் மத்திய அரசுடைய மற்றும் மாநில அரசுடைய ஸ்கீம் பற்றிய தகவலை நீங்க இனிவரும் காலங்களில் துல்லியமாக தெரிஞ்சுன்னு உடையாச்சுன்னா, நீங்க பண்ற ஒரே ஒரு விஷயம், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற தகவல் எல்லாம் உங்களுக்கு வந்து முழுமையாக சேரும். இன்னொரு விஷயம், வீடியோவை லைக் போடாம பாக்குறீங்க, ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் மட்டும் போட்டு நம்ம வீடியோவை தொடருங்க. இப்ப நேரம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று தினமும் நம்ம குறிப்பிட்டிருந்த மாதிரி குறிப்பாக 29 ரூபாய் உயர்ந்துள்ள நிலையில தான் குறிப்பாக உலக அளவுல ஒப்பிட்டால் இந்தியாவில் இதை குறைவாகவே இருக்குது. ஸோ மற்ற கண்ட்ரியை ஒப்பிடும்பொழுது குறிப்பாக இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா சிலிண்டருடைய விலை வந்து குறைவாக தான் இருக்குது அப்படி சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய அண்டை நாடுகளான அமெரிக்கா, சீனா மற்றும் கனடா, இலங்கை போன்ற பல்வேறு நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாலே சிலிண்டர் விலை குறிப்பாக 1000க்கு மேலே தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதன் பொறுத்த மட்டும் பார்த்தா இந்தியாவில் தான் 900 சில்லறை அந்த மாதிரி ரேட்ல இருக்கு அப்படின்ட்டு சொல்ல வராங்க. ஸோ அதன்படி வீட்டு உபயோகத்துக்காக வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 14.2 கிலோ வெயிட்டேஜில் இருக்கும். ஸோ அந்த மானியம் பார்த்தீங்கன்னா அந்த எடைக்குள்ள மானியம் இல்லாத சிலிண்டருடைய விலை பார்த்தா சிலிண்டருக்கு 29 ரூபாய் தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால பொதுமக்களிடையே பார்த்தா ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டு பேசும் பொருளாக தற்பொழுது 2-3 நாட்களாகவே போய்கொண்டிருக்கிறது. ஸோ அதன் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அதிக விலையின் காரணமாக பல்வேறு காரணங்களுக்காக ஸோ ஏற்கனவே சிலிண்டருடைய பயன்பாடு அதிகமான கடைகளில் பார்த்தீங்கன்னா தற்போது ஸோ இதன் பொறுத்த மட்டும் தான் அடுத்ததாக என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த விலையேற்றம் சாமானிய மக்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளதாக சொல்றாங்க. இந்த நிலையில இது தொடர்பாக மத்திய அரசு குறிப்பாக பெட்ரோலிய அமைச்சகம் விளக்கம் தந்துள்ளது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல கூறியிருப்பது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேற்காசிய போர் சூழலுமாக தான்ப்பா இதெல்லாம் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. சோ இதனால என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்க போனா, போரினுடைய இந்த பதற்றமும் இந்த சூழலும் கண்ட்ரோல் ஆக வந்தாதான் மட்டும்தான் இதனுடைய பழைய நிலையை திரும்பும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்ற வராங்க. ஸோ போர் சூழல்ல எல்பிஜி சிலிண்டர் உள்ளிட்ட எரிபொருள் விநியோகத்துல பாதிப்பு இல்லாத வகையில இந்தியா சூழலை கையாண்டு வருகிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. மேலும் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டரை மானிய விலையில மக்கள் பெற்று வருகின்றனர் என்பதையும் மத்திய அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஸோ இது போன்ற தகவலை இனி வரும் காலங்களில் உங்களுக்கு நான் சொல்ல தயாரா இருக்கேன். ஸோ மறக்காம நீங்க பண்ற ஒரே விஷயம், கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிடுங்க. நன்றி வணக்கம் மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம்.